உங்களோட கருத்துக்கு டிகேஎஸ் இளங்கோவன் பதில் சொல்லும்போது இதை முழுமையாக அமல்படுத்த முடியாது, மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால முழுமையாக நடைமுறைப்படுத்துவது, மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது இந்த விதத்தில் நியாயம் இல்லை. பிராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் 100 விழுக்காடு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு, அடுத்து 50,000 கோடி வருமானம் வரும், இன்னும் நாங்கள் ரொம்ப லக்ஸுரியான பார் எல்லாம் திறக்க போகிறோம், இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது எந்த வகையில் ஏற்படையில. நாளுக்கு நாள் அதில் ஒரு குறைச்சிக்கிட்டே வரணும். இந்த வருமானத்தை குறைச்சாதானே, கடைகளை குறைச்சாதானே வருமானம் குறையும். வருமானம் குறையிறது அதுக்கு இந்த வருமானத்தை வச்சு தான் அரசை நடத்துகிறோம், ஆட்சி நடத்துகிறோம்னு சொன்னால் அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அதை நியாயப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகம் நடத்துவோம் என்று சொல்வதை ஏற்க முடியாது. தொடர்ந்து நீங்கள் மதுவுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு தான் வரீங்க. தமிழக அரசுக்கிட்ட உங்களுக்கு திருப்திகரமாக பதில் இது வரைக்கும் வந்திருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் திருப்தி அடைஞ்சிருக்கீங்கன்னா 3 வருஷம் முடிஞ்சிச்சு, இருக்கு. இது உடனே ஒரு செகண்ட்ல அல்லது ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு இல்லை. இது ஒரு பெரிய முடிவு, ஒரு பெரிய விஷயம், பெரிய முடிவு. அதனால நாங்கள் சொன்ன உடனே அவங்க திருப்திகரமாக ஒரு பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் இது சம்பந்தமாக அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான். அவங்களுக்கும் நிச்சயமாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல உடன்பாடு இருக்குது. அது உடன்பாடு இருந்ததுனால தான் தேர்தல் அறிக்கையில் அது பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு அது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் இருக்குது, அவங்களுடைய அறிக்கையிலே இருக்குது. அப்போது அவங்களுக்கு முரணான கருத்தை நாம் சொல்லலை, உடன்பாடான கருத்தை தான் சொல்லுவோம். பதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை. நாங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லணுங்கிறது இல்லை. இது மக்களுடைய கோரிக்கை, மக்களுக்கு அவங்க உரிய ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது. மிக முக்கியமான கோரிக்கையை பார்க்கப்படுற இந்த விஷயம் இன்னும் 2 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டால் தமிழக மக்களுக்கு உங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? நம்ம யூகமான ஒரு கேள்வியை இப்படி செய்தால் இப்படி செய்யாவிட்டால் அப்படின்னா போக வேண்டாம். ஒரு பாசிட்டிவாக பார்ப்போம். மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய கோரிக்கையாக இல்லாமல் பொதுமக்களின் கோரிக்கையாக இதை முன்வைக்கிறோம். அதிலும் குறிப்பாக தாய்மார்களின் கோரிக்கையாக அதை முன்வைக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இதற்கு எல்லா சக்திகளும் துணை நின்றாதான் முடியும். யாரெல்லாம் மதுவை ஒழிக்க நினைக்கிறாங்களோ எல்லாரும் கை கோக்கணும். எல்லாரும் கை கோர்த்தா நிச்சயமாக அரசாங்கம் அதுக்குரிய பதிலை சொல்லும். தனிப்பட்ட முறையில் இது திருமாவளவன் குரல்னாக்க திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளின் குரல்னா அது உடனே பதில் சொல்லணுங்கிற தேவை கூட இல்லாமல் போகலாம். இது மக்களுடைய குரல், அதனால எல்லாரும் சேரும். இதே போன்ற திமுக தேர்தல் அறிக்கையில் பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் அதுக்கு எல்லாமே இது போன்ற மது ஒழிப்பு குறித்து இது போன்ற தொடர்ந்து அது மாதிரி நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதி குறித்து நீங்கள் போராட்டங்களுக்கு இது மாதிரி குரல் இதை பார்ப்போம். இது ரொம்ப பேர்னிங் இஷ்யூ, இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. நம்ம ஒவ்வொன்றா மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசலாம். இது மது ஒழிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம். இன்னமும் கள்ளச்சாராய புழக்கம் இருக்குது. குக்கிராமங்கள் வரையிலும் போதைப்பொருள் புழக்கம் வந்துருச்சு. பள்ளி மாணவர்கள் மத்தியில் இது இன்னைக்கு கடுமையாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக பெண் குழந்தைகளே இதற்கு இரையாகக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள், படுகொலைகள், கூட்டு வன்புணர்வு இதுவெல்லாம் போதைக்கு அடிமையான சக்திகளால் தான் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு நிர்பயா கேஸாக இருந்தாலும் சரி, கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எதிராக நடந்த அந்த கொடூரமாக இருந்தாலும் சரி, நடந்திருக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், கொடூரமான குற்றங்கள் இவை அனைத்தும் போதைக்கு அடிமையான இளைஞர்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது, ஆண்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு நம்ம குடும்பத்தில் இது நடக்கலாம், யாருக்கும் இது நடக்கலாம். ஆகவே இது இருக்கிற கொடுமைகளிலேயே மிகவும் ஒரு சைலண்ட் டிசாஸ்டர்னு இதை சொல்லலாம். ரொம்ப அமைதியாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரும் பேரிடர் இது. அப்பனை பார்த்து புள்ள குடிக்கிறான், மாமாவை பார்த்து மச்சான் குடிக்கிறான், அம்மாவை பார்த்து மகள் குடிக்கிறான். இது பரவிக்கிட்டே போகுது, எங்கே போய் முடியுமோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு விக்டிம் குரல், விக்டிம்ஸ் வாய்ஸ். இதை நம்ம கடந்து போயிட முடியாது. ஆகவே இது 100 விழுக்காடு தூய நோக்கம் உள்ள, எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாத ஒரு களம். இந்த களத்தில் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். இது எங்களுடைய வேண்டுகோள். இந்த மாநாட்டுக்கு நேரடியாக மற்ற கட்சிகளை நேரடியாக சென்று அழைப்பீங்களா சார்? இந்த மாநாட்டுக்கு அதை பற்றி நாங்கள் முன்னாடி
தலைவர்கள் உட்கார்ந்து பேசி தான் நாங்கள் யார் யாரை கூப்பிட போகிறோங்கிறது இன்னும் 20 நாள் தான் இருக்குது. பட் இன்னும் நாங்கள் அதை 2-3 நாளில் பேசி முடிப்போம். 3 ஆண்டுகளாக காலதாமதம் என்ன? காலதாமதம் இல்லை, கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். 69 பேர் இறந்தாங்க. நம்ம இது அவ்வப்போது பேசிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய ட்ராஜடி இல்லையா? 69 பேர் இறந்தது. அன்னைக்கு நான் 2 நாள் அந்த களத்தில் நின்றுட்டு இருக்கும் போது மக்கள்கிட்ட எழுந்த கோரிக்கை தான். அவங்க சொன்ன முதல் வார்த்தையை அப்படி போனவனே தலையில் அடிச்சுக்கிட்டு, இந்த சாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூட சொல்லுங்க தம்பி, இந்த சாராய கடையெல்லாம் மூட சொல்லுங்க தம்பி தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. ஜனங்களுடைய குரல் தான். இப்போ அவங்க வந்து கள்ளச்சாராயத்தை நிப்பாட்டுன்னு சொல்லலை. அவங்க வந்து நாம எல்லாம் கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகிறோம். கள்ளச்சாராயம் குடிச்சதுனால தான் செத்தான், நல்ல சாராயம் குடிச்சா செத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான டிபேட் தான் வந்து மற்றவங்க மத்தியில் போயிட்டு இருக்கு, அரசியல் களத்தில் போயிட்டு இருக்கு. சாதாரண மக்கள் இந்த சாராய கடைகளை 3 நாளே நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு தான் ஜனங்க. இப்போ அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் சென்னையில். அந்த ஆர்ப்பாட்டத்தில் செப்டம்பர் 17 இந்த மாநாடு நடத்துறதா அறிவிச்சோம். செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள். ஆனால் இடையில வந்து செஷன் வந்துருச்சு, பார்லிமெண்ட் செஷன். அதில் ஆகஸ்ட் 13 வரல, நாங்கள் 12 வரல அங்கே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அந்த நேரம் எங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி வேலையை செய்கிறது கூட, தயாரிப்பு வேலையை செய்கிறது கூட ஒரு காலவாசம் இல்லைன்றதுனால தள்ளி வச்சிருந்தோம். அக்டோபர் 2 இதில் வந்து 3 ஆண்டுகள் கடந்து பண்ணுறோங்கிறதுலாம் இல்லை, தொடர்ந்து நம்ம பேசுகிற ஒரு விஷயம்தான். அப்போ அதையும் கவனிக்கப்படலை. இப்போ இது ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலம் கணிந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஊடகம் உள்ளிட்ட அனைவரும் இந்த கோரிக்கைக்கு ஒத்துழைக்கிறார். தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக பூமி, இங்கே போலி திராவிடர்களுக்கு இடமில்லை சொல்லி முருகன் சொல்லியிருக்காரு. போலி திராவிடரா? போலி திராவிடர்களுக்கு இடமில்லைன்னு சொல்லியிருக்காரு. உண்மை திராவிடர்கள் யாரும் இருக்காங்களா? கருத்து சொல்ல ஒன்றும் சார், 2 நாளா நீங்க அழைப்பு கொடுத்த ஒரு விஷயம், அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயம் பல்வேறு யூகங்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோட பேட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து, உங்களோட பதில் என்ன சார்? நான் முதல்ல சொல்லிட்டேன், இதை வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம். அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம், இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிறது. நாங்கள் இது வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடு உள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன். திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு. எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அதிமுகவும் பங்கேற்கலாம். மதுவை ஒழிக்கிறதுக்காக என் கை போகக்கூடாது அதிமுகவோட? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும், பழ நெடுமாறன் அவர்களோடும், பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும், அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடும் நான் கை கோர்த்தேன். அப்போ நான் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எங்களை வந்து தப்பா நினைப்பாங்க நான் கருதல. அவங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு தயங்கினாங்க. நான் விடலை. நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிற்கிறேன். எனக்கு கூட்டணி பெருசு இல்லை. திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை. ஆனால் நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிற்கிறேன்னு அன்னைக்கு நான் நின்னேன். 2009 தேர்தல் வந்தப்ப நாங்கள் இருந்த கூட்டணியிலே தொடர்ந்து. அவ்வளோதான். ஒரு கூட்டணி விட்டு நான் தாவலை. நாங்கள் ஏற்கனவே 2006 உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில் இருந்தோம். 2009 ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்தில் நான் தனியாக போய் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம். நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரல. உண்ணாவிரதம் இருப்போம் வாங்கன்னு பாமக உட்பட கடைசி வரலும் போய் உட்காந்து நாங்கள் கெஞ்சி பார்த்தோம். ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்காருவோம், நம்ம உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம். யாருமே ஒத்துழைக்கல. எல்லாம் பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன். 4 நாள் தான் இருக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை ஏற்று தான் நான் அந்த போராட்டத்தை முடித்தேன். அதற்கு பிறகு அவங்க என்னை விட்டுட்டு, ஏன்னா நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு என்னை விட்டுட்டு அவங்க தனியாக ஆர்கனைஸ் ஆகி போனாங்க. நான் சொன்ன ஈழத்தமிழர் பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை, தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை. நான் அவங்களோட இணைந்து வேலை செய்வோம். நாங்களே இணைந்து வேலை செய்வோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்களோட இணைந்து போனோம். தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி அதே கூட்டணியில் தான் இருந்தோம். அதே கூட்டணியில் தொடர்ந்தோம். அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில் பேசக்கூடாது, கைகோக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு அணுகுமுறை. அதனால நாங்கள் வந்து இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக மதுக்கடையில் மூடணும்னு நினைச்சா வரட்டும், மேடையில் பேசட்டும். அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. பாமகவும் பாஜகவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்றது காரணம் அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட். அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது. அவங்க எல்லாத்துலேயும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக இல்லை.
அதனால நாங்க வந்து ஒரு நிலையான முடிவா எடுத்துட்டோம். எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் வந்து இணைந்து செயல்பட முடியாது. ஒரு கட்டத்தில் பாமகவோட நாங்கள் இணைஞ்சோம். எங்களோட வந்து கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள் வந்து கைகோர்த்து பயணிச்சு பார்த்தோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து பார்த்தோம். 2011 தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்ன உடனே அவர் ஸ்டாண்டை மாத்திட்டார். உடனே விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக பேசினாதான் நம்ம சாதி சனத்து ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ண முடியும். அவர் ஒரு கணக்கு எடுத்து சோசியல் இன்ஜினியரிங்கிற பேர்ல விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் கையில் எடுத்தார். எல்லாமே அவர் தான், சேர்ந்ததும் அவர் தான், விலகினதும் அவர் தான், எதிர்த்ததும் அவர் தான். நாங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்போ அதில் வந்து 2011 வந்து ரிசல்ட் 33 தொகுதியில் இன்னும் 3 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. 30 தொகுதியில் தோத்து போயிட்டாங்க. திமுக, விசிகா, பாமக நார்த்தில் இந்த 3 கட்சி சேர்ந்தா போதும் ஸ்வீப் வரும்னு கணக்கு போட்டாங்க. ஸ்வீப் வரல. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள். ஆனால் அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, விசிகாவோட சேர்ந்ததுனால வன்னியர் ஓட்டு கிடைக்கல, அதனால இனிமேல் நம்ம விசிகாவோட சேரக்கூடாது, விசிகாவை எதிர்த்தாதான் இனிமேல் நம்ம வந்து சொந்த சாதி வாக்குகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் தருமபுரியை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. வெறுப்பு அரசியலை விதைச்சாங்க. அது சோசியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தாங்க. இது அவங்க எடுத்த நிலைப்பாடு. அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் எடுத்தோம். சேரக்கூடாதுன்னா இல்லை. நாங்கள் முதல்ல முரண் இருந்தாலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துக்காக காசி அனந்தன் ஐயா, வீரசந்தான ஐயா, கவிஞர் அறிவுமதி அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மலாம் ஒன்னா சேரணும் தம்பி, சாதியெல்லாம் மறந்துடும். அப்ப நாங்கள் உடனே கை கொடுத்தோம். எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம். நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம். நாங்கள் வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியலுக்காக கை கொடுத்தோம். நம்ம சேர வேண்டிய தேவை இருக்கு தமிழுக்காக, தமிழர்களுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக. ஆனால் அவர் டக்குன்னு அடுத்து எலெக்ஷன் வந்தவொடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற ஸ்டாண்ட் எடுத்துட்டார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இது தொடர்பாக நாங்கள் எடுத்த முடிவில் எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். மற்ற யார் இந்த பிரச்சனைக்காக வந்தாலும் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைவு அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த தேர்தலை பார்க்கலன்னு சொல்றீங்க. இப்போ இந்த அவரும் வந்து மது ஒழிப்புக்கான பல்வேறு கட்ட போராட்டங்கள் பாமக சார்பில் உங்களை மாதிரி ஒரு நிலைப்பாடோட சொல்லிட்டேன்ல. இப்போ அவங்களை அழைப்பு விடுப்பீங்க. விளக்கம் சொல்லிட்டேன். நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம். அந்த முடிவுல இருந்து அதில் நாங்கள் மாற மாட்டோம். பாமக பாஜக தொடர்பான முடிவில் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அந்த சேர்ந்து பயணிச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட எங்களுக்கு ஒரு பட்டறிவு கிடைச்சிருச்சு. அவங்க வந்து ஃபண்டமெண்டல் காஸ்ட் ஃபோர்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்களோட நாங்கள் சேர முடியும். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார், அவருக்கான அழைப்பு விடுப்பீங்க? இது நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, நீங்க கேட்டிருக்கிறீங்க. அதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கு இல்லையா? கட்டாயமா